அமெரிக்காவோட அசுர பலம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, ஒருத்தனை தூக்கி போட்டு மிதிக்கும் போதான்னு கேட்டா, ஒரே நேரத்துல 10 விஷயங்கள ஹேண்டில் பண்ணுவாய்ங்க. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, எதார்த்தமான உண்மைய ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அமெரிக்கா இப்ப எங்கெல்லாம் பஞ்சாயத்து வச்சிருக்கு? ஈரான்ல வச்சிருக்கு, உக்ரைன்ல வச்சிருக்கு, சீனா கூட வச்சிருக்கு, டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலகத்திலயும் வச்சுக்கிட்டு, எப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டேன். அதாவது கூப்பிடுறதுக்கு முன்னாடி, "நீங்கல்லாம் இந்த தடவ கூப்பிடு, நான் வரவே மாட்டேன் பார்" அப்படிங்கிறது. கூப்பிட்ட ஜோர்ல "வா போலாம், கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லி கூடவே பூனைக்குட்டி, நாய்க்குட்டி மாரி வந்த ஐரோப்பாவுக்கே ஆப்பு வச்சுட்டார். கிரீன்லாந்து வேணும். எந்த அளவுக்கு வேணும் அப்புட்ன்னா, புதுசா சட்டம்லாம் போட்டு டேபிள்ல தூக்கி வச்சுட்டாய்ங்க. கிரீன்லாண்ட எடுக்கிறக்கு அண்ணன் ட்ரம்ப் என்ன வேணாலும் பண்ணலாம். நீ சொல்லாட்டியே அவர் எல்லாத்தையும் பண்ண போறாரு. இருந்தாலும் ஒரு நடிப்பு. ஒரு பிரஷர கிரியேட் பண்றாங்களாமா, ஹீட்ட ஜெனரேட் பண்றாங்களாமா. அதுல கிரீன்லாண்ட்ல உள்ள ஐஸ் எல்லாம் உருகிருமா? உருகாட்டியும் இவனுங்க உருக வச்சுருவாய்ங்க. இதுல 2, 3 விஷயங்கள். கிரீன்லாண்ட்ல உள்ள எல்லா மக்களுக்கும் இவ்வளோ லட்சம் டாலர்கள பம்ப் பண்ணுவோம். பம்ப் பண்ணி 51வது ஸ்டேட்டா மாத்திக்குவோம். 51வது ஸ்டேட் கனடா இல்லையா? அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு இவன் 51 அவன் 52ன்னு வச்சுக்குவோமே. இப்ப என்ன கெட்டு போச்சு? நம்ம பார்த்து எடுத்துக்கிறது தானே. எல்லா பேரும் பக்கத்துல தான் இருக்கான். அடப்பாவி அவன் தூரமா இருக்கான்டா. அதுதான் பிரச்சனையே. என்கிட்ட இருந்து தூரமா இருக்கான், ரஷ்யா கிட்ட பக்கமா இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்திருவாய்ங்க. சரி இம்புட்டு சேட்டையும் பண்ணும்போது, ஐரோப்பா உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் ஐரோப்பா தலையிடும் அப்படின்னு திமிரு பிடிச்ச பேச்சு, எல்லையற்ற பேச்சு. உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கிற வரையும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆளுங்க அட்ரஸே தெரியாம போயிட்டாங்க. அப்பேற்பட்ட ஐரோப்பா இதுல என்ன பண்ணுது அப்படிங்கறதான் ட்ரம்ப்பை எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல இல்ல நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் செய்தி இருக்கும். ஆனா ட்ரம்ப்பை எதிர்க்கிறார்கள். ட்ரம்ப்பை எதிர்த்து துருப்புக்களையே இறக்கிட்டார்கள். அடப்பாவிகளா, புட்டினுக்கு எதிராக துருப்புகளை அனுப்ப சொன்னாலே அனுப்ப மாட்டீங்க, எங்க அண்ணன் ட்ரம்ப்புக்கு எதிராக அனுப்பிச்சிட்டீங்களா அப்படின்னு ட்ரம்ப்போட ஆட்கள் எல்லாம் குதிப்பாங்கல்ல. சத்தியமா குதிக்கணும். குதிக்காட்டி நம்ம குதிக்க வச்சிருவோம். எப்படி தமிழ்ல பேசியா அப்படின்னு கேட்க கூடாது. அதுக்குன்னு சில டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவனுங்க பாத்துக்குவாங்க. நம்மால் ஒருத்தர் அதிக லீவு கிடைக்குதே, உங்ககிட்ட ஆபீஸ்ல எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. சிடிஎன்ல கேட்டாரா, தேசபக்தியில கேட்டாரான்னு தெரியல. தை பிறந்தா வழி பிறக்கும், இனி ஒரு பயலுக்கு லீவு கிடையாதுன்ட்டாங்க. அதனால நீங்க வந்து வேஸ்ட், அங்கேயே செட்டில் ஆகிக்கங்க. அதே போல நிறைய இனிமே சொல்ற பாத்துக்க அப்படின்னு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதெல்லாம் நீ சொல்லவே மாட்டேங்கிற, இனிமே சொல்லு அப்படின்னு இருக்காங்க. சொல்லிட்டேன் ஏற்கனவே. சரி விஷயத்துக்கு வருவோம். அப்படி எவ்வளவுதான் துருப்புக்கள் அனுப்பிச்சாங்க இவனுங்க. அப்படி அனுப்புற ஆட்கள் இல்லையே அப்படின்னா 50 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. சும்மாவே வெள்ளை மாளிகையில உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 50 பேர் அனுப்பிச்சா கக்கா புக்கான்னு சிரிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா கக்கா புக்கான்னு தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் இப்பதான் வெனிசுலால மதுரோ அவர்களோட பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி 4500 வீரர்களை கொண்டு வந்து அவர் மாளிகைக்கு பக்கத்துல உள்ள ராணுவ பேஸ்ல வச்சார். பக்கத்துல அப்படின்னா 2 அடி அப்படிலாம் எடுத்துக்க கூடாது. அது சில பல கிலோமீட்டர். ஆனா ராணுவத்தை பொறுத்தவரை சில பல கிலோமீட்டர்கள் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. 4500 வீரர்கள். அவரு வீட்டை சுத்தி பல நூறு வீரர்கள். இதெல்லாம் தட்டி தூக்கிட்டு தான் எடுத்துட்டு போனாங்க. அந்த ஆளை புடிச்சு கூட்டிட்டு போனாங்க. இப்ப இந்த 50 பேர் அப்படின்னு செய்தி வந்தவும் கக்கா பிக்கான்னு சிரிக்க மாட்டாங்க. பெரிய ரஷ்ய ராணுவம். ரஷ்ய ராணுவம் தான் துருக்கியோட படையெடுப்பை தடுக்கிறதுக்காக ஒண்ணுமே பண்ணல. ராணுவம் அப்பெல்லாம் இங்க உக்ரைன் யுத்தம் கொஞ்சம் ஆக்ரோஷமா நடந்த காலகட்டம். ரஷ்யால இருந்து ஆட்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி எர்டோகன் மாட்டு வண்டி கட்டிட்டு அப்படி ஜம்முன்னு கிளம்பி திருவிழாக்கு வர மாதிரி ஒரு குஷியான மூட்ல, கிண்டலுக்கு சொல்லல, யுத்தத்துக்கு வர மாதிரி அவர் வரல. காரணம் ரஷ்ய படைகள்லாம் வரப்போறது கிடையாது. நம்ம அப்படி ஜம்முன்னு போவோம் அப்படிங்கிற திருவிழா மூட்ல வண்டி கட்டி மாடு கட்டி பாட்டு பாடாத குறையா கிளம்பி வந்தாரு. ரஷ்யா ஒண்ணுமே செய்யல. 5 வீரர்கள், ஒரு பெட்ரோல் வண்டி. காரணம் என்ன அப்படின்னா ராணுவ வீரர்கள் அனுப்பல, ரஷ்ய காவல்துறைய அனுப்பிச்சு விட்டாங்க. ராணுவ வண்டி வந்து நின்றுச்சு கும்முன்னு. எது அவனுங்க படையெடுத்து வர்றது ஒரு வே தான். அந்த ஒரு ட்ராக் தான், ஒரு ஹைவே தான். அதுக்கு நடுவுல வண்டிய போட்டு 5 பேர் நின்னுட்டாய்ங்க. எங்கள மீறி பாப்போம் அப்படின்னு. 1/2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர்லாம் இல்ல. தகவல் கிடைச்ச உடனே வந்துகிட்டு இருந்த இடத்துலயே நின்னுட்டாய்ங்க. அங்கேயே நின்னு உட்கார்ந்துகிட்டே இருக்காய்ங்க. 15 நாள் உட்கார்ந்து பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. ரஷ்யாவோட பலம் அவ்வளவு. அந்த மாதிரி நேட்டோவை பார்த்து இவர்கள் இறக்கி விட்ட வீரர்கள், இதை நேட்டோன்னு சொல்றதா என்னன்னு தெரியல. ஏன்னா அண்ணன் அமெரிக்காவே கோவப்படுவான். ஏன்டா நேட்டோல 80% 90% நான்டா ஃபண்டு பண்றேன், அந்த இயக்கத்தை தூக்கிட்டு என்னையே அடிக்க வருவியா? அதுவும் 50 வீரர்கள். சரி இந்த 50 வீரர்கள் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டா, பிராந்திய வல்லரசு 15, அடுத்த பிராந்திய வல்லரசு ஜெர்மனி மேற்கொண்டு ஒரு 15, 2 பேரும் சமமா இருக்காருங்களாமா. மீதி 20 இந்த மத்த பசங்க பூரா
1 வீரர், 2 வீரர் எந்த பெட்டாலியன்ல இருந்து எப்படி கடன் குடுத்து அனுப்பிச்சாங்கன்னே தெரியல. 1 வீரர், 2 வீரர், 3 வீரர், 5 வீரர் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேர கொண்டு வந்து வச்சிருக்காய்ங்க. இந்த 50 பேரு ட்ரம்ப்போட ராணுவத்த கிழிச்சிருமான்னு கேட்டா, அமெரிக்க ராணுவத்த கிழிக்க முடியாது. ட்ரம்ப்போட ராணுவம் தான் இப்ப சொல்லணும். காரணம், முழுக்க முழுக்க அவரோட கண்ட்ரோல்ல அம்புட்டு நடக்கக்கூடிய ஆட்களா, தளபதிகளையா போட்டு வச்சிருக்காரு. அந்த ராணுவம் சுத்தமா இவனுங்கள மதிக்க போறதே கிடையாது. ஆனா வெக்கங்கெட்ட ஐரோப்பாவோட எதிர்ப்பு இவ்வளவுதான். இவனுங்க தான் வாய் பேசுவாங்க. எங்க ஜம்மு காஷ்மீர்ல அட்டூழியம் நடக்கும். பதிலுக்கு பாகிஸ்தானை போய் நம்ம மிதிப்போம். இல்ல இல்ல நாங்க வந்து பார்ப்போம். ஆர்டிகல் 370 தூக்குவோம். கொள்ள காலம் இருந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் அங்க நிம்மதியா இருக்கு, சுற்றுலா வளருது. இல்ல இல்ல நாங்க வந்து பார்ப்போம். நாங்க பார்த்தா மட்டும்தான் ஐரோப்பிய யூனியன்ல ட்ரேட் பண்ண முடியும். எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னாங்க. இங்க பாரு, உரிமைன்னா தூக்கி போட்டு மிதிச்சுப்புடுவேன். எருமை மேய்க்க விட்டுருவேன். வேணா வந்து பாரு, அவ்வளவுதான். நீ வந்து பார்த்து உன் மீடியாக்களுக்குலாம் நாங்க ஓபியில விளம்பரம் கொடுக்காம இதையே விளம்பரமா கொடுத்துப்போன்னு நம்ம ஆட்களும் டெல்லியும் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்து நம்ம திட்டப்படியே அவனுங்களா எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இஷ்டத்துக்கு எழுதுவாங்க. இங்க பாரு, உங்க ஊர் ஆட்களே வந்து நின்னு என்ன சொல்றாங்கன்னு எழுந்து போடா நல்லா இருக்குன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கதையை மாத்தி விட்டோம். இந்த மாதிரி இவனுங்க செஞ்ச அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அண்ணன் அமெரிக்கா ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருந்தா எப்படி ராஜா ஒரு பக்கம் ஆடுவாரு, இளவரசர் ஒரு பக்கம் ஆடுவாரு, அதை கூட மக்கள் பொறுத்துக்குவாங்க. இந்த ராஜாவோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி சில பேர் ஆடும்போது தான் அந்த ராஜ்யம் தெருவுக்கு வந்துடும். அந்த மாதிரிதான் அண்ணன் அமெரிக்கா ஒரு பக்கம் குதி குதின்னு குதிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப 2வது இளவரசன் யாரு? அதுவும் அண்ணன் அமெரிக்காவோட இந்த 1 டஜன் ஏஜென்சிங்க தான். அவனுங்க தனியா வந்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஐரோப்பா சொந்தக்காரன் மாதிரி தனியா குதிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப தெருவுக்கு வந்துட்டான். கிரீன்லாந்துல 50 துருப்புக்கள் ட்ரம்ப்புக்கான ஒரு மெசேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, மெசேஜ் தான், யாரு இல்லைன்னா. ட்ரம்ப் கக்கா பிக்கான்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாருங்கிறது யதார்த்தமான உண்மை. இவனுங்க 2 பேரும் கட்டி உருளட்டும். இப்ப அதாவது இப்போதைக்கு இதுல ஜெயிச்சு புடுவீங்களாடா, கிழிச்சு புடுவீங்களாடான்னு கேட்டா, ஒட்டுமொத்த ஐரோப்பாலையும் நிலவரது ஒண்ணே ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, இவனுங்க 50 வீரர்களோ 5 லட்சம் வீரர்களோ அனுப்பி கிழிக்கலாம் முடியாது. ட்ரம்ப்போட மனநிலையை தான் நம்புறாங்க. 2 ட்ரம்ப்போட மனநிலையை அவர் வீட்டுக்கார அம்மா கூட நம்பாதேடா, நீங்க எப்படிடா நம்புறீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா, அவரு ஈரானு ரஷ்யான்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு வெனிசுலா போயிட்டாரு. இப்ப வெனிசுலா முடிச்சுட்டு தான் எங்க கிட்ட வராரு கிரீன்லாந்துக்கு. டக்குன்னு கிரீன்லாந்து அம்போன்னு விட்டுட்டு கியூபா பக்கம் போக வாய்ப்பு இருக்கு, இல்ல தைவான் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. இப்படி வாய்ப்புகள்லாம் தள்ளி போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட டேர்மே முடிஞ்சிரும், நாங்க தப்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப கூட வீரத்தை காட்ட மாட்டேன், அமெரிக்காவை எதிர்க்க மாட்டேன், நீ தான் ஊருக்குள்ள மத்தவனுக்குலாம் பாடம் சொல்ற அப்படின்னு கேட்டா சிரிச்சுட்டே போயிடுறாங்க. வெக்கங்கெட்ட பயலுக. இவனுங்க தான் ஊர்ல உத்தமனுங்க மாதிரி எம்புட்டு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யாவை தள்ளி போட போறேன்னுலாம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே தள்ளி போனது என்ன அப்படின்னா, ஐரோப்பாவோட திருட்டு அரசியலும் ஐரோப்பாவோட உச்சகட்ட அயோக்கியத்தனமும் தான். ஏன்னா அடுத்த ஊர்ல வந்து தலையிடுறது. அந்த பொழப்புக்கு உக்ரைன் யுத்தம் ஒரு எண்டு கார்டு போட்டுச்சு. இப்ப ட்ரம்ப் வந்து எண்டு கார்டு மட்டும் இவனுங்களுக்கு பத்தாது, இவனுங்களை தூக்கி போட்டு மிதிச்சு ஒழிச்சு கட்டிடுறேங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கார். அனுபவிக்கட்டும்.